sarees I own as a minimalist. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்த வீடியோவில் 32 sarees கிட்ட என்கிட்ட இருக்குது. அதில் 15 மட்டும் நான் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுன்றது தான் என்னோடய ஆசைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து 8 sarees வந்து வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். பேலன்ஸ் இருக்கிற சின்ன குட்டி சாரீஸும் வந்து காட்டலான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதில் 6 தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஐ திங்க் ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அதை இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அந்த மாதிரி கம்மியாக இருந்தால் ஓகே தான். அதனால் ஒன்று கில்ட்டாக ஃபீல் பண்ணல. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீஸ். ஐ லவ் காட்டன் சாரீஸ். as I previously said, இது வந்து நான் வந்து த்ரிஷாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாங்கின சாரீ. லைட் ப்ளூவில் ஒரு திக் ப்ளூ ஏதோ ஒரு ப்ளூவில் வந்துட்டு ஒரு காட்டன் சாரீ வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கைண்ட் ஆஃப் சாஃப்ட் சாரீ ஆகிடுச்சு. அவங்க வேர் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். கஞ்சி போட்டு அயன் பண்ண ஸ்டிஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ மெயின்டைன்லாம் என்னால் பண்ண முடியாது. ஸோ அவங்கள பார்த்து அந்த மாதிரி இருக்கணும், ப்ளசண்ட்டாக நீட்டாக. இட்ஸ் நாட் த்ரிஷா, இட்ஸ் கௌதம் மேனனோட ஹீரோயின்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நீதானே பொண்ணு சந்தமில் வந்துட்டு சமந்தா கூட அந்த மாதிரி தான் ரொம்ப நீட்டாக வேர் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி இருந்தே கௌதமோட ஹீரோயின்ஸ்லாம் ரொம்ப நல்லா வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ சைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒரு பிளெயினாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப். அண்ட் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங் பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் செகண்ட் சாரியுமே வந்து நான் இன்டர்வியூக்காக வாங்கினது, என்னோடய இன்டர்வியூக்காக. இது வந்து ஒரு ரொம்ப லைட் கலர் சாரீ. இது வந்து நான் ரொம்ப சர்ச் பண்ணி இந்திரா காந்தி அவங்களெல்லாம் சர்ச் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு கலரில் வேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இதுவுமே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் பழைய சாரீஸ், ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காட்டன். இதுவுமே காட்டன் தான், பட் ஆனால் இது ஸ்டிஃபாக இருக்கேன்னு தெரியல. பட் இதுவுமே நான் நிறைய டைம் வேர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ளவுஸுமே வந்து சேம் கலர். அண்ட் எனக்கு வந்து மோனோ பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும். அதாவது ரெண்டுமே ஒரே கலரில் மேக்ஸிமம் அந்த மாதிரி போட்டால் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே வந்து எனக்கு கலர் தியரி வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் டல்லாக காட்டுதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து தேர்ட் சாரீ. இந்த சாரீ வந்துட்டு என்ன மாதிரினா, இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 800 rupees தான். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட், என்னோடய ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்காக நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஃபோட்டோக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நேர்லேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதை வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் நான் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸோடு பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா மாடர்னாக செம்மையாக இருந்தது. யாருமே பிலீவ் பண்ணல இது வந்து ஒரு 800 rupees சாரின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லி நினச்சாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரே ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். பட் அந்த ஃபோட்டோ ஷூட் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஒரு ப்ராப்பர் ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டேன்னா இது வந்து ஆஃபீஸ் கூட போட்டுக்கலாம், இல்லை வெளியே கூட போட்டுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ரொம்ப அப்படியே பெட்ஷீட் மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஒன்லி கோல்டு டைம், அதாவது சம்மர் இல்லாத டைமில் வந்து நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவுமே எனக்கு மோனோ பேட்டர்ன் அப்படின்றனால தான் பிடிச்சிக்கு, இல்லை கலர்ஸே கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு சம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த சம்கின்ற மாதிரியே தெரியாது, ஆனால் லைட்டில் மட்டும் ஷைன் ஆகும் பயங்கரமாக. அண்ட் வெயில் பட்டால் ஷைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹைலைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த லேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இந்த சாரீ ஃபுல்லாகவே இதே டிசைன் தான். நான் செலக்ட் பண்ணுற சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாக ஒரே டிசைன் இருக்க மாதிரி பார்ப்பேன். 2-3 கலர் கலந்தோ இல்லைனா 1 or 2 கலர் கலந்தால் போதும், அப்படி தான் எதிர்பார்ப்பேன். நிறைய டிசைன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு மாதிரி மோனோக்ரோமேட்டிக்காக இருக்கிறது வந்து நல்லா இருக்குன்றது என்னோட டேஸ்ட்டோட ப்ரிஃபரன்ஸ். பட் வென் கம்ஸ் டு சாரியில் எல்லா சாரியுமே மேக்ஸிமம் அழகாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ட் இதுவுமே வந்து அதே மாதிரி தான். இது பிளாக் அண்ட் ஒயிட், 2 கலர் இருக்கிற மாதிரி. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வாங்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியே போய் வாங்குது. எப்போவுமே நான் சாரீ வாங்கும் போதும் சரி, என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன வேணும்னு நான் டிசைட் பண்ணிடுவேன். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தேடுவேன். நான் இதை வாங்க போகும்போதே நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு ஒன்று வேணும், அண்ட் இந்த மாதிரி டசல்ஸ்லாம் இருக்கணும், ப்ளவுஸும் அதே கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு போனேன். அண்ட் வலுவலு மெட்டீரியலில் இருக்கணும். இட்ஸ் ஜார்ஜெட்டை விட இன்னும் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு 600 தான். ஆனால் 600 இதுக்கு நான் வந்து ஒரு 400-500 தான் கிடைக்கும்னு நினச்சேன். 600 rupeesக்கு எனக்கு கிடச்சிது. இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வேர் பண்ணால் செம்ம எலகண்ட்டாக கிளாசிக்காக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ஆர் எல்ஸ் ஆஃபீஸ் கூட போட்டுக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாமே. கொஞ்சம் கிராண்டாக போட்டால் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம், ஆர் வந்து சிம்பிள் ப்ளவுஸ் போட்டோன்னா ஆஃபீஸ்க்கும் போட்டுக்கலாம். பட் நான் இது ஆஃபீஸ்க்கு தான் வந்து ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரி
மாதிரிக்கெலாம் வந்து வியர் பண்ணியிருக்கேன். பொங்கல் செலிப்ரேஷன் அதுக்கெல்லாம் கூட இதை வியர் பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப மோனோக்ரோமேட்டிக். எக்ஸ்ட்ரா வந்து இந்த ரெட் கலர் பார்டர் மட்டும் முந்தானையில் மட்டும் அந்த பார்டர் வரும். அண்ட் ப்ளவுஸ் வந்து அந்த கலரில் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீன் கலர் தான். லைட் காப்பர் இருக்கிறனால எனக்கு ஓகே. பொதுவாக வந்து எனக்கு காப்பர் பார்டர் வந்து எனக்கு பிடிக்கிறதில்ல, அது ஏன்னு தெரில. அது இன்றைக்கி ட்ரெண்டிங்னு கூட இன்றைக்கி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எனிவேஸ் எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிற காப்பர் பார்டர்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் கம்மிங் டு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாரீ வந்து இந்த வீடியோவில் தான். பிகாஸ் இது வந்து என்னோடய மேரேஜில் வேர் பண்ணியிருந்த சாரீ. பொண்ணு அழைக்கிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, யாருமே இந்த மாதிரி ஒரு சாரீ வேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட ப்ரைஸை கெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடைசியாக அந்த ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். பட் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும், ஃபோட்டோக்கும் செம்மையாக இருக்கும், அண்ட் நேரில் பார்க்குறதுக்கும் லைட்லையும் செம்மையாக இருக்கும். ஸோ பயங்கர எல்லோ, மாங்காய் எல்லோ, அதோட பிங்க் கலர் இது காம்பினேஷன்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அண்ட் டேசல்ஸ் இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் பட்டு சாரீ கிடையாது, இது பட்டு சாரீ மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இட்ஸ் மேரேஜில் வியர் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுக்காக இல்லை. இந்த ப்ளவுஸ் வந்து நானே வந்து டிசைன் பண்ணி என்னோடய அம்மா ஸ்டிச் பண்ணி நானே இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ மேரேஜில் வந்து 2 ப்ளவுஸ் வந்து நானே தான் வந்து எனக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ஒன்றும் பெரிய டிசைன்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த ஸ்டோன் மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் அந்த சைடில் அந்த டேசல்ஸ் வந்து அது கூட காப்பர் டேசல், அது இல்லை அந்த டைமில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு காப்பர் டேசல். அண்ட் பார்டரில் வந்துட்டு சம்கி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். சைட்லேயுமே வந்து நிறையா ஸ்டோன் வந்து சும்மா க்ளூ வாங்கி, அக்ரிலிக் க்ளூ வாங்கி அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். அந்த மேலே இருக்கிற ஸ்டோன்ஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் பண்ண ஒர்க். சும்மா ஒரு அந்த கலர் வந்து வருது இல்லையா, கோல்டன் கலர், ஸோ அதை சுற்றி ஒயிட் கலர், அது மட்டும் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்தது. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணன்றனால தான் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு கல்யாணத்துக்கு நான் வாங்கினதே 3 சாரீ தான். அதில் ஒரு சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் 3000 தான். இந்த 3000 ருபீஸ் சாரீ தான் நான் வந்து இதுக்கப்புறமும் வந்து ஒரு 2 to 3 ஃபங்க்ஷனுக்கு இதை போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் டிசைன் பண்ணனால எனக்கு ரொம்ப ஃபேவரட். இதெல்லாம் ஒரு டிசைனாக அப்படின்னு நினைக்கக்கூடாது, நான் ஏதோ பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். ஸோ ஐ கனெக்ட் வித் திங்ஸ் வென் ஐ கெட் இன்வால்வ் இன் இட். மற்றவங்க பண்ணுறதை விட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பண்ணியிருந்தேன், முகூர்த்தம் மட்டும். மற்றதெல்லாம் நானே தான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலே இது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் மெயின்டைன் பண்ணி இதவே வந்து நான் வந்து அடுத்து ஒரு 10-15 ஃபங்க்ஷன் 20 ஃபங்க்ஷனுக்கு கூட ஐ கேன் தாராளமாக வியர் பண்ணிவிட்டு நான் போவேன். அண்ட் ஐ டோன்ட் கேர் யார் என்ன நினச்சாலும். என்ன இதே புடவை போட்டு வரீங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில, பட் ஒரு சில ஐடியாலஜிஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாதிரியான கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.